இவர் டைரக்டர்ஸ் ஆக்டர் மட்டும் இல்லைங்க, டைரக்டருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆக்டராக அவர். எதில் வந்து நம்மளை மேம்படுத்தணும், இதை வந்து அவர் ரொம்ப தெளிவாக வந்து மனசில் வச்சுக்கிறார். இப்போ ரொம்ப கைத்தேர்ந்த ஒரு கமர்ஷியல் இயக்குனர் தான் அப்படி ஒரு படத்தை எடுக்க முடியும். நடிப்போட இவன் இன்னொரு அரக்கண்டா அப்படின்னு சொல்ல வச்சுது, அந்த மாதிரி ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸு. தனுஷ் வந்து அடித்தா யாரும் நம்ப மாட்டாங்க. அன்னைக்கு இந்த படத்தில் விழுற ஒவ்வொரு அடியும் வந்து சும்மா இடி மாதிரி இருக்கும். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ் சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் புத்தன். தனுஷோட 50வது படம் அவருடைய இயக்கத்திலையும் வெளிவந்திருக்குது. இந்த படத்தை முன்வைத்து தனுஷ் வந்து ஒரு இயக்குனராக ஜெயித்தாரா, நடிகராக எந்த அளவுக்கு ஒரு மேம்பட்ட ஒரு நடிகனாக மாறி இருக்காரு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக தனுஷ் வந்து இந்த சினிமா உலகத்துக்கு வரும்போது இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, க்ளீன் ஸ்லேட் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து ஒன்றும் இல்லாத பச்சை மண்ணாக இந்த திரையுலகத்துக்கு வந்தார். அவர் முன்னே கூட சொல்லியிருப்பேன், அவரை முதல்ல பேட்டி எடுத்தது நான் தான். துள்ளுவதோ இளமை படம் ரிலீஸுக்கு முன்னாடி அவரை போய் பார்க்குறேன். அடுத்த நாள் வந்து பேட்டி எடுத்து வர சொல்கிறாங்க. போய் படம் ரிலீஸ் அன்னைக்கே நான் போய் பார்க்குறேன். படத்தை பற்றி எல்லாரும் அவ்வளோ நெகட்டிவாக தான் பேசியிருந்தாங்க. பட் அந்த படம் பெரிய ஹிட்டு. நான் அப்பயே வந்து நான் சொல்லிட்டு தான் வந்தேன், மிகப்பெரிய நடிகரை வருவீங்க, அதுவும் உங்களோட பாடி லாங்குவேஜ் பார்க்கும்போது எனக்கு ப்ரூஸ்லி ஞாபகம் வருதுன்னு சொன்னேன். அவர் நம்பாமல் சிரித்தார். அந்த டைப் இந்த வார்த்தையை கேட்டு நம்பாமல் சிரித்தார். ஆனால் அதை விட பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டார் அவர். ஆக்சுவலாக நான் நினச்சதை விட மிகப்பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டார் தனுஷ். அது காரணம் என்னென்னா, அந்த க்ளீன் ஸ்லேட்டாக வந்தார்ல, இந்த க்ளீன் ஸ்லேட்டை வச்சு என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் எழுதலாம். அதில் ஏற்கனவே எழுதியிருந்தால் தான் பெரிய சிக்கல். க்ளீனாக இருக்கிறவர்கிட்ட நம்ம சொல்கிற அத்தனையும் வந்து மண்டையில் ஏறும். நிறைய கற்றுப்பாங்க, நிறைய கற்றுக்கிட்டே இருப்பாங்க. பொதுவாக ஒன்று சொல்லுவாங்கள்ல, டைரக்டர்ஸ் ஆக்டர் அப்படி. ஆமாம் ஆமாம், அந்த இடம் தான் அது. ஆமாம். இவர் டைரக்டர்ஸ் ஆக்டர் மட்டும் இல்லைங்க, டைரக்டருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆக்டராக அவர் டாமினேட் பண்ணிட்டார் ஒரு கட்டத்தில். நீங்கள் தனுஷோட அந்த ஆரம்ப கட்ட படங்கள் எல்லாம் பாருங்கள், ஒரு 6-7 படம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தனுஷோட நடிப்புலேயே வந்து ஒரு மெச்சூரிட்டி, ஒரு படத்துக்கும் அவர் மெருகேறிக்கிட்டே தான் வந்தார். தன்னை பற்றி என்ன வெளியே கிண்டல் அடிக்கிறாங்க, விமர்சனம் வைக்கிறாங்க, இதை எதையுமே வந்து அவர் காதில் போட்டுக்கிறதே கிடையாது. அடுத்தது என்ன நம்ம அடுத்து என்ன கற்றுக்கணும், எதில் வந்து நம்மளை மேம்படுத்தணும், இதை வந்து அவர் ரொம்ப தெளிவாக வந்து மனசில் வச்சுக்கிறார். அதுதான் தனுஷை வந்து இன்றைக்கி இந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்திருக்கு. நான் வந்து அவருடைய முதல் டைரக்ஷன்லாம் பார்த்த முதல் படம் வந்து பவர் பாண்டி. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இது வந்து தனுஷ் தான் டைரக்ட் பண்ணாரா உண்மையில் அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த படம் தான் அமைஞ்சது. இப்போ ரொம்ப கைத்தேர்ந்த ஒரு கமர்ஷியல் இயக்குனர் தான் அப்படி ஒரு படத்தை எடுக்க முடியும். அதை வந்து தனுஷ் வந்து பண்ணார். அதுவும் குறிப்பாக அந்த படத்தில் ராஜ்கிரண் நடிச்சிருப்பார் முக்கியமான ரோலில். ராஜ்கிரண் வந்து அவ்வளோ பிரமிச்சு போய் சொன்னார் தனுஷோட அந்த இயக்கம். ஒரு இயக்குனராக தனுஷ் செட்டில் எப்படி இருக்காருங்கிறத அவர் பிரமிச்சு போய் சொல்லியிருந்தார். அவங்க அப்பா இயக்கத்தில் இவர் நடித்தவர், அப்போ இவரெல்லாம் சிறுவனாக இருந்திருப்பார். ஆமாம் ஆமாம் மனசில் ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால் அது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது உண்மையிலேயே பிரமிக்க வைக்குது. எந்த படத்தில் வந்து தனுஷ் வந்து ஒரு நல்ல ஒரு கலைஞனாக மாறினார்? துள்ளுவதோ இளமைக்கு பிறகு சொல்கிறேன். காதல் கொண்டேன்லேயே வந்து அவர் நல்ல அவருடைய லெவல், அந்த நடிப்போட லெவல் வந்து அடுத்த கட்டத்தில் போயிருக்கும். நீங்கள் அந்த படத்தில் பார்த்தல தெரியும். அதன் பிறகு பல படங்களில் வந்து தனுஷ் வந்து இப்போ ஒரு படம் மாதிரி இன்னொரு படம் இல்லாமல் வந்து அவர் பார்த்துக்கிட்டார். நீங்கள் தேவதையை கண்டேன்னு ஒரு படம் பண்ணியிருப்பார் பூபதி பாண்டியன் படத்தில். அதில் வந்து ஒரு அப்பாவி இளைஞன், ஒரு ஏழை பையன் அப்பாவி இளைஞன் ஒரு பணக்கார பொண்ணு லவ் பண்ணுறா, லவ் பண்ணிவிட்டு வந்து ஏமாற்றி கைவிட்டுறா. அந்த ஏமாற்றம் தாங்க முடியாமல் அந்த பொண்ணு மேலே கேஸ் போடுற ஒரு கதை. அது ரொம்ப இயல்பான காமெடியும் இருக்கும். அதே நேரத்தில் அந்த பையன் அந்த ஏமாற்றப்பட்ட அந்த வழியை வந்து அவ்வளோ அழகாக தனுஷ் வந்து அதில் பதிவு பண்ணியிருப்பார். நான் அந்த படம்லாம் பார்க்கும்போதே வந்து தனுஷோட வளர்ச்சி வந்து கண்முன்னே தெரிஞ்சுது. இன்னும் வேறு ரேஞ்சுக்கு வரப்போகிறான்டா அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் புதுப்பேட்டை வந்து உண்மையிலே வந்து பிரமிக்க வச்சுது. நடிப்போட இவன் இன்னொரு அரக்கண்டா அப்படின்னு சொல்ல வச்சுது. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸு. ஒரு அடிநிலையில் இருக்கிற ஒரு பையன் அரசியலுக்கு வரான். அரசியலில் வந்து மெல்ல 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 இந்த அரசியல் வழக்கங்கள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பழகிட்டு ஒரு தேர்ந்த அரசியல்வாதி மாறின பிறகு அவனுடைய பாடி லாங்குவேஜ், அவனுடைய பேச்செல்லாம் எப்படி மாறுங்கிறத அந்த படத்தை பாருங்கள். இன்றைக்கு வரைக்கும் புதுப்பேட்டை வந்து ஒரு கல்ட் கிளாசிக்னு இன்னொன்று ஒரு யதார்த்தமாக அவங்களுடைய அந்த மண்ணின் மைந்தர்கள் மாதிரியே நடிச்சிருப்பாரு. ஆமாம், அந்த பாடி லாங்குவேஜ்
ஒரு ரவுடித்தனம் அப்படின்னா ஒரு நல்லா இருக்கிற ஒரு ஆள் வந்து ரவுடித்தனமா நடிக்கிறது இருக்குல்ல, அந்த உடல் மொழியே வேற. ஆமாம், அதனால் அப்படி நிறைய படங்கள் சொல்லலாம். தனுஷோட இந்த 50 படத்தில் ஒரு 10 படத்தை வேணால் நீங்கள் இது ஏன் அவர் பண்ணாருன்னு கேட்கலாமோ தவிர மற்ற படங்கள் எல்லாமே வந்து தனுஷ் வந்து சரியாக தான் பண்ணியிருப்பார். ராயன் படத்தில் தனுஷோடைய அந்த டைரக்ஷன் அல்லாட்டி அவருடைய நடிப்பு எந்த அளவுக்கு உயர்ந்த லெவலில் இருக்கு? ஒரு நடிகராக பார்த்தீங்கன்னா ரொம்ப அண்டர் ப்ளே பண்ணிப்பார். இதில் தனுஷ் வந்து பஞ்சு வசனம் பேசுறது அல்லது இந்த கமர்ஷியலாக குத்து டான்ஸ் போடுறது அல்லது ஃபைட்டே கூட வந்து இந்த ஒரு வழக்கமான மசாலா ஹீரோக்கள் பண்ணுற ஃபைட் இருக்கு அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஆத்தென்டிக்காக இருக்கும் ஒரு காட்சியும். அவருடைய அந்த அந்த ஹேர் ஸ்டைலு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு மொட்டை அடித்து ஒரு 15 நாள் கழித்து முடி வளர்ந்தால் எப்படி இருக்கும், அதுதான் அவரோட ஹேர் ஸ்டைலு. இந்த ஹேர் ஸ்டைலை பற்றி தங்கச்சியாக இருக்கிற துஷாரை கேட்கும், ஏன்னா நீ எப்போ இந்த மாதிரி மொட்டை தலையோடய தெரியுது அப்படின்ட்டு, இதாம்மா ஸ்டைலு அப்படின்னுவாப்புல. அதையே வந்து அவர் ஸ்டைலில் மாற்றிக்கிட்டார். அதில் அந்த கெட்டப்பு அதே மாதிரி அளந்து பேசுகிற இந்த கேரக்டரே வந்து வளவளன்னு பேசாது, அளந்து தான் பேசும். இது எல்லாமே வந்து அந்த ராயன்ற பாத்திரத்தை வந்து நமக்குள்ளே ரொம்ப சீக்கிரமே கொண்டு வந்துடும். படம் போய் நீங்கள் படத்தில் போய் உட்காந்த 10 நிமிஷத்துக்குள்ளேயே தனுஷை வந்து நீங்கள் பிரமிச்சு போய் பார்ப்பீங்க. என்னடா அந்த பையன் எப்படி இருந்தவன் எப்படி மாறி இருக்கான். ஒரு ஹீரோன்னா என்ன, தனுஷ் வந்து அடித்தா யாரும் நம்ப மாட்டாங்க. அன்னைக்கு இந்த படத்தில் விழுற ஒவ்வொரு அடியும் வந்து சும்மா இடி மாதிரி இருக்கும், அப்படி பண்ணியிருக்காரு. நடிகராக வந்து பல நிலைகள் வந்து மேம்பட்ட ஒரு இடத்த வந்து நான் இதில் பார்க்குறேன். அதே போல் ஒரு இயக்குனரை பார்த்தீங்கன்னா பவர் பாண்டியில் பார்த்த அதே தனுஷ் தான் இதுலையா, ஆனால் இது வேற ஒரு ஜானரு, வேற ஒரு ரேஞ்ச். இந்த படம் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. புதுப்பேட்டை படத்தில் நடிக்கிற அந்தோடைய சாயல், அப்புறம் வெற்றிமாறனோட அந்த அசுரன், இந்த படங்களில் கற்றுக்கிட்ட ஒரு பாடங்கள் இருக்குல்ல, அது வந்து இவர் கை கொடுத்துருக்கு அந்த படத்தில். நிச்சயமாக அதான் நான் சொன்னேன், தனுஷ் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் நிறைய கற்றுக்கிறார் அப்படிங்கிறது நிதர்சனமாக தெரியுது. இந்த படத்துலையும் அதை பார்க்க முடியுது. அதே நேரம் அந்த சாயல் இல்லாத ஒரு படத்தை தான் கொடுத்துருக்காரு. செல்வராகவன் அவங்க அண்ணன், செல்வராகவன் படத்தில் நிறைய நடிச்சிருக்காரு. அதனால் செல்வராகவன் பாணிங்கிறது சுத்தமாக கிடையாது. வெற்றிமாறன் நெருங்கிய நண்பர், வெற்றிமாறன் படத்தில் எல்லாம் நிறைய நடிச்சிருக்காரு. அதனால் வெற்றிமாறன் ஸ்டைலு அந்த பாதிப்பு ஏதாவது இருக்கான்னா அதுவும் கிடையாது. இது முழுக்க முழுக்க தனுஷ் ஸ்டைலு, தனுஷோட படம். அதை வந்து நிலைநிறுத்துறதுல ரொம்ப கவனமாக இருந்திருக்காரு. நாளைக்கு யாராவது இந்த படத்தை பார்த்து அவங்க அண்ணன் படம் மாதிரியே இருக்குது அல்லது வெற்றிமாறன் படம் மாதிரி இருக்குன்னு யாராவது ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுன்றதுக்காகவே மெனக்கெட்டுருக்கார். எனக்கு உண்மையிலே அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நிற்கிற ஒரு நடிகன் இப்படித்தான் கவனமாக இருக்கணும். இந்த பாதிப்பு வந்துருச்சுன்னு யாரும் சொல்லிடக்கூடாது, அடுத்ததை பார்த்து காப்பி அடிச்சிட்டான்னு சொல்லிடக்கூடாது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்குன்னா தனுஷ் அதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படம் அவருக்கு எந்த மாதிரி அவரோட கேரியரில் எவ்வளோ முக்கியமான படமாக இருக்கும், அல்லாட்டி அவரோட நடிப்பு அந்த இயக்கம் அது எந்த இடத்துக்கு வந்திருக்கு அவருக்கு லைஃப்பில்? நடிப்பை பொறுத்த வரைக்கும் வந்து இனி அவர் சாதிக்க வேண்டியதோ அல்லது நிரூபிக்க வேண்டியதோ ஒன்றுமே இல்லை புத்தன். அதை அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணிட்டார் இந்த படத்தில். அதே போல் இயக்குனராக இதில் என்னென்னா அந்த ஸ்கிரிப்டில் வைலன்ஸ் வந்து பின்பாதியில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் உட்காந்து பார்க்கும்போதோ அல்லது ரிப்பீட்டடாக பார்க்குறதுக்கோ வந்து அது ஒரு விதத்தில் கொஞ்சம் சலிப்பை ஏற்படுத்தும். நம்ம அந்த உண்மையை அதில் சொல்லித்தான் ஆகணும். மற்றபடி வந்து ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப்னு சொல்கிறோம்ல, ஒரு கைத்தேர்ந்த கலைஞனுடைய அந்த உருவாக்கத்தை வந்து நம்ம இந்த படம் முழுக்க பார்க்க முடியுது. அந்த வகையில் வந்து இயக்குனராக வந்து இன்னும் அவர் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காரு. தனுஷ் எல்லாம் எப்படின்னா ஒரு பீரியட் டைப் ஃபிலிம்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து கையில் எடுத்தாருன்னா இன்னும் பிரமிக்கத்தக்க ஒரு படைப்பை தருவார். அது நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து இந்த ராயனில் வேறு மாதிரியான ஒரு படம், ஒரு கொஞ்சம் வயலன்ஸ் இருக்குது, ஒரு சென்டிமெண்ட்டு, ஒரு இயக்குனராக இது பண்ணிக்க. இதில் அப்படியே மாறுபட்ட ஒரு கதையில் அவர் நடிக்கிறார், இளையராஜா பயோபிக். ஆமாம், அது வேற மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு இசைமயமான ஒரு லைஃப். இசை ஞானியோட வாழ்க்கை வரலாறு. அதில் இன்னொரு பரிமாணம், நிச்சயமாக அதில் இன்னொரு பரிமாணத்தை பார்க்கலாம். இப்போ இந்த படமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இது வந்து ரஜினியோட கதை. ஆக்சுவலாக இது வந்து மற்றவங்க இப்போ ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, இந்த கதையை வந்து ரஜினியை மேடையில் சொல்லியிருக்கார். இது என்ன கதைன்னா, ஒரு அண்ணனுக்காக ஒரு தங்கைக்காக அண்ணன் என்ன வேணால் பண்ணுவான், இந்த உலகத்தை அழிச்சிடறான்னு அழிச்சிருவான். அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிற ஒரு அண்ணன், கிட்டத்தட்ட ஒரு வில்லன், தி வில்லன். அதுதான் கதை. இதை வந்து அவர் ரஜினி வந்து அவருடைய ராணா படத்தோட கதை இதை வந்து அவர் மேடையில் சொல்லியிருக்காரு. தனுஷ் கையில் எடுத்துக்கிட்டது அதே கதையை தான்.
ஆனால் அவர் வந்து இந்த சமகாலத்தில் இன்றைக்கி இருக்கிற அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த கதையை வடிவமைச்சிருக்காரு. ரொம்ப அதை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அவர். மற்றவர்களை நடிகர்களை நடிக்க வச்சது இருக்குல்ல, அந்த வகையில் டைரக்டர் வந்து தனுஷ் எப்படி இருக்காரு? அதில் வந்து எஸ்.ஏ. சூர்யா கிட்ட வேலை வாங்கியிருக்காரு பாருங்க, உண்மையிலே வந்து பிரமாதம். அதுதான் சொல்கிறேன், அந்த ஆளுமைங்கிறது அங்கே தெரியுது. இப்போ எஸ்.ஏ. சூர்யாலாம் எப்படின்னா அவரை கட்டுப்படுத்தாமல் அப்படியே விட்டுட்டா அவர் வேற ஒரு பரிமாணம், அதாவது நடித்து தள்ளுருவார் அவர். ஆனால் கரெக்டான ஒரு கண்ட்ரோலில் வச்சு அவரை நடிக்க வச்சா மாநாடு மாதிரி ஒரு வெற்றி படம் நிச்சயம். அது மாதிரி தான் இந்த படத்துலையும் எஸ்.ஏ. சூர்யா வந்து ரொம்ப அழகாக கரெக்டாக பயன்படுத்தியிருக்கார் தனுஷ். அந்த வகையில் வந்து ஒரு இயக்குனரை வந்து அவரும் ஒரு பெரிய இயக்குனர் எஸ்.ஏ. சூர்யாவும், அவரை வந்து மிகச்சிறப்பாக வந்து வேலை வாங்கியிருக்காரு. அதே போல் மற்ற நடிகர்கள், நீங்கள் அவங்க அண்ணா செல்வராகவன் வந்து இதில் அண்ணனாவே நடிச்சிரு படம் முழுக்க வருவார். அவரை வந்து அவர் இதுக்கு முன்னே 2 படம் பண்ணார் செல்வராகவன். அந்த படங்களில் நடித்த செல்வராகவனுக்கும் இந்த படத்தில் நடித்த செல்வராகவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுதான் வேலை வாங்குகிற அந்த திறமைங்கிறது. ஒரு டைரக்டரான தன்னுடைய அண்ணனையே தனக்கேற்ற மாதிரி எப்படி வந்து நடிக்க வைக்கணுமோ அப்படி நடிக்க வச்சிருக்கு. முதல் படத்தை இயக்கியவர் வந்து தனுஷோட 2வது படத்தில் முக்கியமான ரோல் பண்ணுறாரு. முக்கியமான இப்போ 50வது படத்தில் அண்ணனை இயக்குறாரு. ஆமாம் ஆமாம், அது பெரிய ஒரு மாற்றம் தான் நிச்சயமாக. இந்த ராயன் படம் வந்து வணிக ரீதியாக எப்படி சக்ஸஸ் ஆகும்? இன்றைக்கி முதல் நாள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி வரவேற்பு தான். ஏன்னா பெரிய எதிர்பார்ப்புக்கு உரிய ஒரு படமாக இருந்தது இந்த வருஷத்தில். தனுஷோட 50வது படம் வேறு. அதனால் வந்து இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இன்றைக்கி படம் பார்த்த பெரும்பாலான மக்கள் வந்து படம் நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த படத்தை பற்றி வருகிற எதிர்மறைங்கிறது இந்த வன்முறை காட்சிகள் தான். அது மட்டும் தான், வேற எதையும் வந்து அவங்க குறையா சொல்லலை. குறிப்பாக வந்து தனுஷோட நடிப்பு எல்லாருமே வந்து பாராட்டியிருக்காங்க. அதே போல் துஷாரா விஜயனுக்கு வந்து பாராட்டு குவியுது. இந்த பக்கம் தனுஷ் என்ன கேரக்டரோ அதே கேரக்டராக தங்கச்சியை வச்சுருப்பார். தங்கச்சிக்காக என்ன வேணால் பண்ணுற அண்ணன் இருக்கான் இல்லையா, அதே மாதிரி தான் அண்ணனுக்காக என்ன வேணால் பண்ணுற தங்கச்சி. அண்ணனை வந்து ஒருத்தன் குத்திட்டான், குத்துனவன் யாருன்னா கூட பிறந்தது அண்ணன், இன்னொரு அண்ணன். எப்படா நீ வந்து அவனை குத்தலாம், எப்படி குத்துன அவனை காட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி குத்தும். இந்த கேரக்டர் இருக்குல்ல துஷாரா விஜயன், இது வந்து சர்பாட்டா பரம்பரை இருக்குல்ல, ஆமாம், அதுலேருந்து எடுத்துருப்பாங்களோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் அப்படி ஒரு துடிப்பாக அது நடிச்சிருக்கோம். ஆமாம் ஆமாம், நல்லா நடிச்சிருக்காங்க. தனுஷ் வந்து விரும்பின ஒரு இடம், ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் ஒரு படத்தை இயக்கணும் அப்படிங்கிற ஒரு இது, அந்த எல்லையை அவர் அடைஞ்சிட்டார், அந்த கனவை அவர் அடைஞ்சிட்டாரு. ஒரு நடிகனாகவும் ஒரு உச்சத்தில் இருக்கிறத ஒரு 2 முறை தேசிய விருது வாங்கிட்டாரு. ஆமாம், 2 முறை தேசிய விருது வாங்கிட்டாரு. இப்போ இதுக்கு அடுத்த படம் அவர் இயக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய இருக்குது. இதுக்கு அடுத்து திரும்ப வந்து படம் இயக்கிற வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரி நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தனுஷ் வந்து பெரிய இடைவெளி கொடுக்காம வருஷத்துக்கு ஒரு படமாக வந்து இயக்கி நடிக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து கேட்டுக்கிறேன். ஏன்னா இவ்வளவு திறமையான, இவ்வளவு ஒரு ஸ்டஃப்புள்ள ஒரு டைரக்டர் வந்து சும்மா இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு படத்தில் இப்போ நீங்கள் பவர் பாண்டியில் பார்த்தீங்கன்னா பாதி தான் வருவார் தனுஷ், கொஞ்ச நேரம் தான் வருவார், மீதி நேரம் ஃபுல்லாக ராஜ்கிரண் மேலே தான் அந்த கதை போகும். அந்த மாதிரி கூட வந்து இனி வர்ற காலங்களில் வந்து அவர் படங்கள் பண்ணலாம். தனக்கான இது படத்தில் ரோலை குறைச்சிக்கிட்டு ஒரு இயக்குனராக வந்து அவர் ஆளுமை செலுத்தலாம். பட் ஒரு ஹீரோவாக வந்து அவர் இன்னும் நல்லா துடிப்பாக ரொம்ப நல்லா பண்ணுறாரு. அதனால் வந்து இயக்கம், நடிப்பு 2லுமே வந்து அவர் கவனம் செலுத்தலாம். மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.